வணக்கம். வடிவேல் ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி ஒரு நியூ வீடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பற்றி. ஏன் இன்கம் டேக்ஸ் அப்படின்னா, ஜூலை வந்துருச்சுனாவே எவ்ரி இயர் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எல்லாருமே ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபைல் பண்ணுறதில்ல. ஏன்னா டேக்ஸ் கட்டாலும் வருமானம் கிடையாது, நான் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாரெல்லாம் அதில் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஒரு டிப்ஸு இல்லை பெனிஃபிட்ஸு, பண்ணலைன்னா என்ன பெனல்ட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். அது மேபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. யார் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் இன்கம் வாங்குறீங்களோ அத்தனை பேரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். கவர்மெண்ட் கொடுத்துருக்க லிமிட் 2.5 லட்சம் தான். நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2.5 லட்சத்துக்கு மேலே உங்களோட வருமானம் இருக்குது, சேலரியோ இல்லை வேறு ஏதோ இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நம்பர் 2, இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்க, ஃபாரினில் போய் ஏதாவது ஒரு அசட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ஒரு வருஷத்தில் நீங்கள் ஏதோ ஒரு அசட் ஏதோ விற்றுருக்கிறீங்க, ஆனால் அதுக்கு உண்டான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கட்டலை, வாங்கின பணத்தெல்லாம் பேங்கில் கூட போட்டு நிம்மதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். கேபிட்டல் கெயினை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கத்தில் எந்த ஹெட்லேயே உங்களுக்கு இன்கம் வந்திருக்கோ அதை நீங்களாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும், நீங்களாக டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். இதே நீங்கள் ஃபாரின் ட்ராவல் போயிருக்கீங்க, ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா, இன்கமே இல்லாத நீங்கள் எப்படி ஃபாரின் ட்ராவல் போயிருக்க முடியும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டோட கொஷினு. நெக்ஸ்ட்டு, ஒரு வருஷத்துக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இபி பில் மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஏன்னா வருஷத்துக்கு பிலோ 2.5 lakhs ஏர்ன் பண்ணுற ஒருத்தரால் எப்படி வருஷத்துக்கு இபி பில் மட்டும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு, டிடிஎஸ். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு பைசா கொடுக்கும்போது டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி கம்பெனிஸ் டிடிஎஸ் 25,000 rupees ஒரு வருஷத்துக்கு டிடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களோட இன்கம் கால்குலேட் பண்ணும்போது டேக்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த 25,000 rupees நீங்கள் ரீஃபண்டு கூட வாங்கிக்கலாம், கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணிவிட்டு தான் எடுத்துக்கணும். அடுத்தது டிசிஎஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ராப் வெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸ்க்ராப் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில் போய் ஸ்க்ராப் எடுப்பாங்க, வேறு இடத்துக்கு கொண்டு விற்றுருவாங்க. இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் டிடிஎஸ் வச்சுருப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் லிமிட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 50,000 rupeesக்கு மேலே டிசிஎஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு. இன்னொன்று, ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கட்டணும். எப்படி பேங்க்குக்கு தெரியும், இந்த இன்கம் டேக்ஸுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற ஒவ்வொரு மந்த்தும் அந்த குவார்ட்டர்லேருந்து இன்கம் டேக்ஸுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்காங்க பேங்க்லேருந்து. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா 26 ASல இது எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆகும். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சேலரி வாங்கியிருக்கீங்க, அதுக்கு என்ன டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட கம்பெனி அப்படிங்கிறது அதில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஜுவல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கும். டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் அதில் இருக்கும். வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி அதில் வந்துடும். நான் ஜுவல் வாங்கினேன் அப்படின்னீங்கன்னா அதுவும் அதில் வந்துடும். ஏதாவது ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் அதில் வந்துடும்.
இல்லை ஜிஎஸ்டி ஹோல்டராக இருக்கீங்க, நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனும் 20 CAஸில் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுது. எப்படி வருது அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒவ்வொரு பர்டிகுலர் குவார்ட்டர்லேயும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே வரும், இன்கம் டேக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டிக்கு போகும். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டு கனெக்டிவிட்டி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சேல்ஸே இல்லைன்னு காட்டுவாங்க. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு சேல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபைல் பண்ணி லோனெல்லாம் அதிகமாக வாங்குறதுக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லாக் வச்சிட்டாங்க. இன்கம் டேக்ஸில் எவ்வளோ சேல்ஸ் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அது வந்து ஜிஎஸ்டி சேல்ஸோட மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணோன்னா, ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் உங்களுக்கு மெயில் வரும். இது மாதிரி இங்கே வந்து ஒரு சம் எக்ஸ் ருபீஸ் காமிச்சிருக்கீங்க, இங்கே ஒய் ருபீஸ் காமிச்சிருக்கீங்க, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கும். அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சேஃபு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க. ஒரு தடவை 2 தடவை நீங்களே யோசிச்சுக்கோங்க, கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் காட்டுறோமா அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் உங்கள் ஆடிட்டர் வச்சு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம அவருக்கு கொடுக்குறோமா. ஏன்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அவர் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அவர் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாரு, அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா தப்பாக தான் போகும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன காட்டணும், என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இப்போ இதில் இன்கம் டேக்ஸ் வந்து யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸு. பண்ணலைன்னா என்ன அப்படின்னா, பண்ணாதவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேட் ஃபீஸு 1000 rupees வந்து 5000 rupees பெனல்ட்டி போடலாம். அதாவது வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா உங்களுக்கு இன்கம் இருக்குது, ஆனால் நீங்கள் ரிட்டனே ஃபைல் பண்ணல அப்படின்னா 5000 rupees வந்து நீங்கள் பெனல்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். சரி, இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னாவே இதை வந்து நீங்கள் ஒன்றாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இன்கம் ப்ரூஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிடக்ஷன்ஸ் நீங்கள் க்ளைம் பண்ணலாம். நீங்கள் ஒரு 3 lakh rupees வந்து சேலரி வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஹவுசிங் லோன் இருக்குது. அப்போ ஹவுசிங் லோன் டிடக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், எல்ஐசியில் எடுத்துக்கலாம். ஈவன் 5 lakh rupees வரைக்கும் இன்கம் இருந்தாலுமே நீங்கள் இப்போ டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. எப்படி அப்படின்னா, இருக்கிற பெனிஃபிட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, பேலன்ஸ் வந்து ஒரு 4 lakh rupees வந்து இன்கம் வருது அப்படின்னாலும் ஸோ ரிபேட் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டு அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. அப் டு 5 lakhs வரைக்குமே கட்ட தேவையில்லை, ஐ மீன் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். அடுத்தது, இது வேறு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் 2-wheeler லோன் வாங்கலாம், ஹவுசிங் லோன் வாங்கலாம், கார் லோன் வாங்கலாம். இதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே போனாலும் லோன் வேணுமா அப்படின்னா 3 yearsோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்தா தான் உங்களுக்கு லோனு எலிஜிபிலிட்டியாக வரும், இல்லாட்டி வராது. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்கம் டேக்ஸும் இருக்கணும், ஜிஎஸ்டியும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு லோன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிஎஸ்டியில் நீ என்ன சேல் காட்டுறீங்களோ அதுதான் ஒரிஜினல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், சேல்ஸை டிக்ளேர் பண்ணதை கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணணும் அப்படின்னா பேங்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 12 monthோட உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எனக்கு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஈவன் ஒரு மாதம் கூட நீங்கள் நில் ரிட்டர்ன் பண்ணாமல் வித் சேல்ஸோடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரெகுலராக எவ்ரி மந்த்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மந்த்லி ரிட்டர்ன் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கூட பேங்கர் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதே ஃபாரின் டூர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் காப்பி கொடுங்க, உங்களுக்கு ஃபாரினுக்கு விசா தரோன்னு சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட இல்லைன்னா கஷ்டம். நீங்கள் ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு நல்லா ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு 10 பேர் போகிறீங்க, 5 பேர் போகிறீங்க, அதில் ஒருத்தருக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் ஆகலை, காப்பியே இல்லைன்னா அவர் வர முடியாது உங்களோட.
அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னால் எவ்வளோ பிளான் பண்ணி ஒருத்தர் வரலையே அப்படின்னு. அதே மாதிரி தான் ஹவுசிங் லோனும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கிடையாது. ஆனால் வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, பணம் வச்சுருக்கிறீங்க, ஒரு வீடு வாங்குகிறோம், லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுது, ஐடி இல்லை அப்படின்னா அது பெரிய ஒரு இஷ்யூ தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ராஃபிட் இருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. ப்ராஃபிட் இல்லை, லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த லாஸை நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். எப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் வருதோ அப்போ இந்த லாஸை அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த இன்கம் டேக்ஸ் வந்து கரெக்டான டியூ டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த லாஸை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.